தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை தற்போது நாம் பார்க்கும் காட்சிகள் ஒன்றே சாட்சி. இலங்கையிலே பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நிறுத்தி வைத்து பெட்ரோல் டீசலுக்காக தொடர்ந்து நின்று கொண்டிருக்காங்க. ஒரு பக்கம் 2 சக்கர வாகனங்கள், மறுபக்கத்திலே 4 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம் என பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நிறுத்தப்பட்டிருக்கின்ற வாகனங்கள். இது கடந்த 2 தினங்களாக இலங்கையின் பல்வேறு பகுதிகள், பதுலா மாவட்டம், கொழும்பு, நுவேரலியா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இதே போன்ற காட்சிகள் தான் காணப்படுகிறது. இந்த ஒரு காட்சி இலங்கையில் பெட்ரோல் தட்டுப்பாடு அதிகம் இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக நிற்கின்றது. இதற்கு அடிப்படை காரணம் மத்திய கிழக்கு நாடுகளில் உருவாகியுள்ள போர் பதற்றம் தான். இந்த போர் பதற்றம் என்பது போர் சூழல் உருவாகி இருக்கிறது. தற்போது இரு தரப்பும் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா ஆகியவற்றுக்கிடையே நடைபெறும் இந்த சண்டையிலே கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற பிரச்சனை வருவதற்கு காரணமே ஓர்மூஸ் ஜலசந்தி என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஓர்மூஸ் நீரிணை, தமிழ நீரிணை என்று அழைக்கிறோம், பொதுவாக ஓர்மூஸ் ஜலசந்தி என்பார்கள். இந்த ஹோர்மூஸ் நீரிணை தான் மிக முக்கியமானது. அதாவது குவைத் ஆகட்டும், மற்ற நாடுகளிலிருந்து எண்ணெயை ஈரான் வழியாக உள்ள இந்த ஓர்மூஸ் ஜலசந்தி வழியாகத்தான் இந்திய அரபிக்கடலுக்கு வரவே முடியும். இந்திய பெருங்கடலுக்கோ அரபிக்கடலோ வருவதற்கு இந்த ஓர்மூஸ் ஜலசந்தியை கடந்தால்தான் வர முடியும். ஆனால் அதை கடப்பதற்கான வாய்ப்பை தற்பொழுது ஈரான் மூடிவிட்டது. ஓர்மூஸ் ஜலசந்தியை மூடிவிட்டது. எங்களை தாக்குகிறீர்கள், நாங்கள் ஏன் உங்கள் எண்ணெய்களை அனுப்ப வேண்டும் என ஓர்மூஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிவிட்டதால் தற்போது எண்ணெய் கப்பல்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்தியா உள்ளிட்ட பல இடங்களிலே எண்ணெய் இருப்பதற்கு காரணம் 10-15 நாள் கையிருப்பு இருக்கும், அதனால் சமாளிக்க முடியும். ஆனால் இலங்கை போன்ற நாடுகளிலே அந்த ஒரு 4-5 நாட்களுக்கு தான் கையிருப்பு வைத்திருப்பார்கள். தற்போதைய சூழலிலே இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போரின் காரணமாக நேரடியாக பாதிக்கப்படுகின்ற சூழல் ஏற்பட்ட ஒரு நாடு என்றால் இலங்கை தான் தற்போது முதல் நாடாக பாதிக்கப்பட இருக்கிறது. அங்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த காட்சிகள், அங்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து நமக்கு காட்சிகள் வந்திருக்கின்றன. இலங்கையின் வடக்கு, மத்திய மாகாணம், தெற்கு மாகாணம், கிழக்கு மாகாணம் என்ற பல இடங்களிலிருந்து வந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அடிப்படை காரணம் பெட்ரோல் டீசல் விலை. அங்கு பெட்ரோல் டீசல் விலையும் தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அங்கு தற்போது 1 லிட்டர் பெட்ரோலின் விலை என்று பார்த்தால் 329 ரூபாய் இலங்கை விலையிலே. 329 ரூபாய் என்றால் நம்முடைய ரூபாய் கணக்கில் பார்த்தால் 97 ரூபாய். அங்கு 1 லிட்டர் என்பது நம்முடைய ரூபாய் கணக்கில் 97, இலங்கை ரூபாய் மதிப்பிலே 329. டீசல் என்று பார்த்தால் இது பெட்ரோல் விலை என்று பார்த்தால் 281 ரூபாய், அதாவது நம்மூர் விலையிலே 83 ரூபாய். 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 182 ரூபாய் அவர்கள் விலையிலே, நம்முடைய விலையிலே 56 ரூபாய். டீசல் என்பது 329 ரூபாய் அவர்கள் விலையிலே, நம்முடைய இந்திய ரூபாய் மதிப்பிலே 97 ரூபாய். அதாவது இந்திய ரூபாய் 1 ரூபாய் என்பது தற்போதைய நிலையிலே இலங்கை ரூபாய் மதிப்பிலே 3 ரூபாய் 40 காசுகள் என்ற அளவிலே இருக்கின்றன. இந்த சூழலில் தான் தற்பொழுது இந்த ஓர்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்திலே பொதுமக்கள் அனைவரும் தற்போதே அந்த எண்ணெய்களை வாங்கி வீட்டிலே அடுக்கி வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வீடுகளில் எரிபொருள் சேமிப்பவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இலங்கையினுடைய எரிபொருள் தட்டுப்பாடு அமைப்பகம். அதாவது இலங்கையின் பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் CPC என்று அழைக்கப்படுகின்ற அந்த இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்தின் தலைவராக இருக்கும் DJ ராஜகருண மிக கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவர்கள் மீது இது போல இலங்கையின் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் சூழலில் மட்டுமே விநியோகத்தை நாங்கள் கட்டுப்படுத்துவோம். தற்போது எந்த கட்டுப்பாடும் இல்லை, எந்த தட்டுப்பாடும் ஏற்படவில்லை. இன்னும் 1 வாரத்திற்கு தேவையான கையிருப்பு தங்களிடம் இருக்கிறது. ஒருவேளை தட்டுப்பாடு ஏற்பட்டால் QR முறை, இந்த ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த QR முறை, ரேஷன் முறை போன்று QR முறையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். தற்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே தேவையின்றி அனுமதியின்றி வீடுகளில் எரிபொருளை சேமித்து வைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இவர் எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் தற்போது பொதுமக்கள் அச்சமடைந்து நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றனர். அந்த நிலைதான் தற்போது எங்கும் காணப்படுகிறது என்பதுதான் யதார்த்த நிலையாக இருக்கிறது. எனவே போரின் காரணமாக, மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட போரின் காரணமாக நேரடியாக பாதிப்பு என்பது தற்போது இலங்கையிலே தெரிய வந்திருக்கிறது என்பதுதான் தற்போதைய யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.